ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங் vlog தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வெளியில் போகும்போது என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் என்னோடய ஹேண்ட்பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு தனியாக ஒரு வாட்டர் பாட்டில், மித்துலுக்கு தனியாக வாட்டர் பாட்டில், அவனோட ஸ்நாக்ஸு, என்னோடய கூலர்ஸ், தனியாக ஒரு குட்டி பவுச்சில் என்னோடய மினி மேக்கப் கிட்ஸ், இது எல்லாமே என்னோடய வந்து ஹேண்ட்பேக்கில் இருக்கும். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா டெரி பிளாக்லேருந்து ஏவா 14 ப்ளூ ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தாங்க. இது வந்து மேட் இன் இட்டாலியன் லெதர்னால் இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. 150 இயர்ஸாக இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி இந்த பேக்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க. பர்டிகுலராக இந்த பேக் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் பெபிள்ஸ் காஃப்கின் அப்படிங்கிற ஒரு லெதருங்க. அதனால தான் இந்த பேக்குக்கு இவ்வளோ லக்ஸுரியஸான ஒரு லுக் வந்து இருக்குது. அது போக ஆஸ் அ மாமா நம்ம கிட்ஸோட திங்ஸு நம்மளோடது நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே கேரி பண்ணுறதுக்கு ஒரு லக்ஸுரியஸான பேக் வேணும் அப்படின்னா டெரி பிளாக் நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த பேக்கோட ஃபுல் டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அப்போவே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃபர் அண்ட் சேல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இப்போது டெரி பிளாக்கோட ஆனிவர்சரி சேல் வந்து போயிட்டுருக்கு. அது போக பிளாக் ஃப்ரைடே சேலும் வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட லக்ஸுரியஸான ஹேண்ட்பேக் வாங்கணுன்னா அதுக்கான டைம் இது தான். ஸோ 35% சேல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது போக டிடி அஸ்வினி 10 அப்படிங்கிற என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 10% ஆஃபரும் இருக்குது. ஸோ 45% உங்களோட பிராண்டட் பேக்கை நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ கனடாவில் சம்மரே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 மாதம் மட்டும்தாங்க. அதுவும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ மழை அந்த மாதிரி சம்மர்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ஒவ்வொரு வாரத்தையுமே வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நாங்கள் செரி பிக்கிங் தான் வந்து வந்திருந்தோம். ஆக்சுவலி லாஸ்ட் இயரே வந்து ரொம்ப பிளான் பண்ணோம் போகணும் அப்படின்ட்டுலாம், பட் போகவே முடியல. ஸோ இந்த வருஷம் தான் ஸ்ட்ராபெரி பிக்கிங், செரி பிக்கிங் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஹாமில்டனில் இருக்கிற இந்த பிரிட்ஜ்மேன்ஸ் ஃபார்முக்கு தாங்க வந்திருந்தோம். ஆக்சுவலி நிறைய ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். இங்கே வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்கெட் ப்ரைஸ் தான். 30, 40, 15 பேஸ்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பேஸ்கெட் வாங்கி நீங்கள் எவ்வளோ பேர் வேணால் உள்ளே போய் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆனால் மற்ற இடத்துல அப்படி கிடையாது. ஒரு பர்சனுக்கு இவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக பேஸ்கெட்டுக்கு தனி வந்து ப்ரைஸ் இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு. ஒரு பேஸ்கெட்டோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு மேலே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருந்தனால இந்த ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் போனோம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹீட் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஒரு 4 o'clock மேலே தான் நாங்கள் வந்து இந்த ஃபார்முக்கே வந்து வந்திருந்தோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து செரி பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து இந்த மரத்துலேருந்து பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது. கார் வந்து நிறுத்துறதே பார்த்திங்க அப்படின்னா அந்த செரி ட்ரீக்கு கீழே தாங்க. ஒரு 10-15 கார் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. இது வந்து ஒரு வீடு தான், சுற்றியும் ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செரி பிக்கிங் பிஸ்னஸ் அதெல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி தான் இந்த செரி பிக்கிங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் மரம் ஃபுல்லாக அவ்வளோ கொத்தாக சூப்பராக இருந்துச்சு. இலையை விட பழம் தான் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போய்ட்டோம், ஃப்ரெண்டு வரட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வரைக்கும் கொஞ்சம் நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரைஸு. 3 லிட்டர்ஸ்க்கு 30, 4 லிட்டர்ஸ்க்கு 40, 7 லிட்டர்ஸ்க்கு 50 தான். இது ரொம்ப கம்மி. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பேஸ்கெட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பேஸ்கெட் வாங்கிக்கலாம், திருப்பி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் நம்ம பே பண்ணால் போதும். ப்ளஸ் வந்து மரத்து மேலே இருக்க செடியை நம்ம எப்படி பறிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த லேடர் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு நமக்கு ஒரு டெமோ காட்டுவாங்க. கீழே கை கெட்டுற மாதிரியே இருக்குங்க. ஏன் நம்ம மரத்தில் ஏறி பறிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது மரத்தில் ஏறி பறிக்கிறது இன்னும் சூப்பராக இருந்தது. நல்லா பெரிய ஃபார்முங்க இது. இங்கே முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா செரி ட்ரே இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. பட் அதெல்லாமே இன்னும் சீசன் வரல. இப்போ வந்து செரி சீசன் அந்த மாதிரி தான். நம்ம வந்து ஒவ்வொரு ட்ரேலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸ்வீட்டு, சோறு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம பறித்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம பேஸ்கெட்டில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மரத்தோட பழம்லாம் வந்து டேஸ்ட் பண்ணியிருப்போம். அதை சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ சாப்பிட்டோம். உண்மையாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மரத்தில் பொறிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு 2 மரத்தில் மட்டும்தான் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நல்லா பெரிய பழமாக இருந்துச்சு. அதனால் அந்த 2 மரத்தில் பழத்தை பொறிச்சு நாங்கள் அப்படியே வந்து பேஸ்கெட் ஃபில் பண்ணிக்கிட்டோம். பசங்களுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. மித்துலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்தே பறிக்கலாம், அந்தளவுக்கு அவனுக்கு எட்டுற மாதிரி இருந்துச்சு. அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து எல்லாம் பறித்து அவனும் சாப்பிட்டு இருந்தான். அவனும் பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் சர்வேஷ் ப்ளஸ் வந்து கூட ஃப்ரெண்டு அவங்க பையன்லாம் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
கீழேயே நல்லா எட்டுற மாதிரி தாங்க இருக்குது. இருந்தாலும் நான் மரத்து மேலே லேடரில் ஏறி தான் வந்து பறிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லேடரில் ஏறி பசங்களாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு மித்துலும் நானும் லேடரில் ஏறி தான் வந்து பறிப்பேன் அப்படின்ட்டு பறிச்சிட்டு இருந்தான். அவனுக்கெலாம் துளி கூட பயமே இல்லைங்க. சர்வசாதாரணமாக அந்த லேடரில் ஏறி மேலே போய் அந்த ஃப்ரூட்டை வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கான். சரி அவன் கொஞ்சம் தூரம் தான் ஏறுவான், அப்புறம் இறங்கிடுவான் பயந்துட்டுன்னு பார்த்தா நல்லா மேலே போய் நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்களேன், இவ்வளோ ஹைட்டான மரத்தில் அப்படின்ட்டு. சார் அந்த மேலே உச்சியில் இருக்கிறதான் பொறிச்சு சாப்பிடுவாராம். ஒன்று மட்டும் பொறிச்சிட்டு கீழே வந்தான். இல்லை இன்னும் 2-3 பறி அப்படின்னு சொன்னதுக்கு ஆல்ரெடி பொறிச்சது தூக்கி கீழே போட்டுட்டு இருந்தான். பயங்கரமாக லூட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க மித்துல். அவன் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாகவே எனக்கு இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. நான் ஸ்ட்ராபெரி பிக்கிங்லாம் இந்தளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே போனேன். ஆனால் எனக்கு அந்த வெதர்னால வெயில்னால அவ்வளோ என்ஜாய் பண்ணவே முடியல. பழமும் ரொம்ப சூடேறிடுச்சு. ஸோ போனதுக்கு பறிச்சுட்டு வந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் இது செம்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். நானும் லேடர் மேலே ஏறி கொஞ்சம் பறிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் 2 மட்டும் பறிச்சுட்டு கீழே இறங்கிட்டேன். ஸோ கீழே எனக்கு நல்லாவே எட்டுது. அதனால் நான் ஏன் மேலே ஏறி பறிக்கணும் அப்படின்ட்டு கீழே இருக்கிறதே வந்து பறிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அப்படியே மிளகா வட்டை இருக்கும்ல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கம்மலாட்டை அந்த மாதிரிலாம் போட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பழத்தை வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த காம்போடு வந்து பறிச்சுக்கணுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காம்பு இல்லைன்னா 1 நாள் 2 நாள்லேயே வந்து கெட்டு போயிடும். காம்பு இருந்துச்சு அப்படின்னா நான்லாம் 1 வீக் வரைக்குமே வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நான் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, வெளியவே தான் வந்து இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஃபார்ம் போய்கிட்டே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பீச்சு. இது வந்து இன்னும் சீசன் ஆகலை, இப்போ தான் கொஞ்சம் காயாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இருந்துச்சு. நம்ம இது எல்லாமே கூட போய் பார்க்குறனா பார்த்துக்கலாம். பட் இதெல்லாமே காய் தான், பறித்தாலும் வேஸ்ட்டு தான். இதோட சீசன்லாம் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் இதுவுமே இந்த பீச் பிக்கிங்லாம் வந்து போடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் உள்ளே போக பார்த்திங்கன்னா இந்த மல்பெரி செடி ஒன்றே இருந்தது. 2-3 பேரில் கூட்டமாக நின்று பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் நான் போய் பார்க்கும்போது மல்பெரிஸு ரெட்டு பிளாக்குன்ட்டு நிறைய இருந்துச்சு. ரெட்டு வந்து கொஞ்சம் காயாக இருந்துச்சு, பிளாக் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதுவுமே பறித்து நாங்கள் பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்கே நிறைய பேர் ஃபேமிலி கிட்ஸோடு வந்து வராங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக பறிக்கிறாங்க. ஆனால் நிறைய அங்கங்கே கொட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ வேஸ்ட்டு தானே, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வேணும்னா நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து பறிங்கன்னு அவங்களே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. சும்மா நிறைய பறித்து அங்கங்கே நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் இந்த மரத்தில் தான் வந்து பறித்தேன். ப்ளஸ் வந்து இந்த க்ரீன் கலரும் இருக்குங்க. இது வந்து காயின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் புளிப்பு தன்மையாக தான் இருந்தது. பட் ஓகே, சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து வைன் பண்ணுவாங்க, ஜாம் பண்ணுவாங்க, கேக்ஸு அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நிறைய கிடச்சிருந்துன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இயருக்கு கூட யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் இன்னும் இன்ட்ரெஸ்டாக வந்து பறிப்பாங்க. ஸோ நான் வந்து பறிச்சுட்டு வந்ததுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. திருப்பி போய் பேஸ்கெட் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்தேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள், $30 இது ரொம்ப ஜாஸ்தி தான். கடையில் போனால் இதில் பாதி கூட நமக்கு கிடைக்காது அந்த ப்ரைஸில். ப்ளஸ் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒர்த் ஃபார் மணிங்க. ப்ளஸ் வந்து செம்மையான எக்ஸ்பீரியன்ஸும் கூட. ஸோ பே பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே ஹேமில்டன் பக்கத்துலேயே வந்து இன்னொரு பார்க் இருந்துச்சு. சரி அங்கே குட்ஸை வந்து விளையாட வைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ சம்மர் அப்படிங்காட்டி மேக்ஸிமம் எல்லா பார்க்லேயுமே வந்து ஸ்ப்ளாஷ் பேட் வந்து இருக்கும். ஆனால் இந்த பார்க் ரொம்ப பெருசுங்க. நல்லா அந்த பிக்னிக் ஏரியா மாதிரி ரொம்ப பெருசாகவே இருந்தது. வெதரும் சூப்பராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock கிட்டவே ஆகிடுச்சு. நாங்கள் அப்படியே மரத்து கீழே வந்து பட்டறையை போட்டாச்சு, பாய் சேரில் போட்டு அப்படியே லேண்ட் ஆகிட்டோம். பசங்களும் வந்து அப்படியே பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மித்துல் தண்ணியை பார்த்ததும் போதும் தண்ணிக்கு ஓடி வந்து தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் பார்க்லாம் இருந்துச்சு. அது ஸ்லைடு, ஸ்விங்கு அதெல்லாமே வந்து இருந்தது. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே உட்காந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். நல்லா அந்த ஹீட் வார்னிங் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த வெயிலுக்கு இங்கே வந்து மரத்துக்கடியில் உட்காந்துனே ஜில்லுன்னு காற்று அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மெயினாக அந்த செரி பிக்கிங்கில் ட்ரீ அப்படிங்கிறனாட்டி வெயில் அவ்வளோவா தெரியல எங்களுக்கு. மரத்தடியிலே தானே இருந்தோம். ஸோ அங்கேயுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே நல்லா விளையாட வச்சுட்டு ஹோட்டல் வந்து போயாச்சு. ஸோ ஹோட்டல் நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் சத்தியமாக இந்த ஹோட்டல் வந்து எனக்கு சுத்தமாக நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். நாங்கள் ஒரு 8 மணிக்கு போய் உட்காந்தோம். வெளியில் வரும்போது 10 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபுட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணி 1 மணி நேரம் கழித்து தான் கொண்டு வந்தே கொடுத்தாங்க. சாப்பிட்டு நாங்கள் வெளியே வரக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஹோட்டலில். ஆனால் ஃபுட்டு டேஸ்ட்லாம் ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு. குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. விளையாண்டுருக்கும்போது ஸ்லைடில் எதுவும் பொண்ணு ஏதோ சொல்லிடுச்சாமா, குடுகுடு வந்தான் சொல்லிட்டு சொன்னான். அவன் ஏதோ சொன்னான், அவன் இங்கிலீஷில் ஏதோ சொல்லிட்டு
ஏய் ஸ்மால் பாய் அப்படினா அதே கண்டிக்கிறாரு. போச்சு நம்ம ஆளுக்கு இதாயிருச்சு. நீ சொல்லிடு, நீ திருப்பி சொல்லிடு அண்ணா. அப்படி இல்ல, பயமா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டரில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஸோ வந்தோடனே நாங்கள் அதெல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். ஸோ அதிலே பசியெல்லாம் போயிடுச்சுங்க. பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குக்கரில் தான் வந்துச்சு. குவான்டிட்டி ரொம்ப கம்மி, ப்ரைஸ் வந்து நார்மல் ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. ப்ளஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 போல் அப்படியே வந்து வீட்டு இன்னொரு நாளுங்க பீச்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெதர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த சம்மர் ஸ்டார்ட் ஆனது பர்ஃபெக்டாக பீச்சில் போய் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி விளாண்ட மாதிரி எதுவுமே பிளான் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு பீச்சுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் தாங்க. மிஸ்ஸஸாகில் இருக்கிற ஜாக் டார்லிங் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பீச்சு. கரெக்டாக நாங்கள் போயிட்டு பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு மரத்துக்கடியில் வந்து சரி சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு எல்லாம் விரிச்சிட்டோம். இடமும் கிடச்சிருச்சு. அன்றைக்கி சண்டே அப்படிங்காட்டி பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இடம்லாம் பயங்கரமாக ஆக்கிப்பே இருந்தது. சரி, கரெக்டாக மரத்துக்கடியில் பீச் பக்கத்துலேயே கிடச்சோன்னே அங்கேயே போட்டு உட்காந்துடலாம் அப்படின்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். மத்தியானமே வீட்டிலலாம் சமைச்சிட்டு அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 1:30 மணிக்கிட்டலாம் அங்கே போயாச்சு. சரின்ட்டு பசங்களெல்லாம் சாப்பிட வச்சுருவோம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு வந்து பிரியாணி அதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நான் வந்து சிக்கன் கிரேவி, கிரில் சிக்கன், கர்ட் ரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போயிருந்தேன். சரின்ட்டு எல்லாருமே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கரெக்டாக ஜஸ்ட் ஆப்போசிட் தானே பீச்சு, அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் கிடச்சிச்சு. ஒருத்தவங்க காலி பண்ணாங்கன்ட்டு நாங்கள் அங்கே வந்து உட்காந்துருந்தோம். ஃப்ரெண்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோலேருந்து இந்த டென்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு பீச்சில். ஸோ அவங்களுமே வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டென்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி உள்ளே போய் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே நீங்கள் சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த மாதிரி ஏதோ ஒரு டென்ட்டில் தான் வந்து இருப்பாங்க. அதிகமாக பீச்சில் போய் விளையாட மாட்டாங்க. அதுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாம் பிபிக்யூ அந்த மாதிரி க்ரில்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்க. பெரிய அடுப்புலாம் கொண்டு வந்து பாத்திரம்லாம் வச்சு பார்ட்டி அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இங்கே உட்காந்து டென்ட்டுக்குள்ளே உட்காந்து அந்த பீச்சை பார்க்குறது ரொம்ப ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் நான் டென்ட்லலாம் வந்து உட்காந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறோம், அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்க சாப்பிட்டதுமே வந்து ஸ்விம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தண்ணியில் போய் இறங்கிட்டாங்க. நல்லா விளையாட்டு. மிட்டலுக்கு தண்ணினா சொல்லவே தேவையில்லை. அவன் பயங்கரமான ஒரு தண்ணி வெறிய, தண்ணியை பார்த்தாலே குதிச்சிருவான். பார்க்கில் போனால் ஸ்ப்ளாஷ் படக்கூட விட மாட்டான் அந்தளவுக்கு. ஸோ 3 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த பார்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. ஃப்ரீ பார்க்கிங், ஆக்சுவலி நல்லா பெரிய பார்க் இது. மிஸ்ஸஸாகாவில் மெயின்லேயே இருக்குது. மற்ற பீச்சில் போனீங்க அப்படின்னா டவுன் டவுன்லாம் போனால் நமக்கு 1 ஹவருக்கு இவ்வளோ பே பண்ணணும் பார்க்கிங்க்கு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பார்க்கிங்கு. ஸோ அதுவே பெரிய அட்வான்டேஜ் நம்மளுக்கு. இங்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், நீட்டாக இருந்துச்சு பீச் ரொம்பவே. ஒரு சில பீச்சில் பார்த்திங்கன்னா பூச்சி நிறையா இருக்கும், கொசு, குட்டி குட்டி பூச்சிலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தொல்லை எதுவுமே இல்லை. வாட்டர் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு, அந்த பூச்சி தொல்லையுமே இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது எல்லாமே இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டுமே இது நல்லாயிருக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இறங்கி நல்லா வந்து என்ஜாய் பண்ணேங்க. ஸோ ஸ்பேர் ட்ரெஸ்ஸும் இருந்துச்சு, வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நானும் மித்துலுமே தண்ணிக்குள்ளே இறங்கி செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். பசங்களுமே ரொம்ப நேரம் தண்ணியில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அன்றைக்கி என்ன சொல்கிறது, நல்லா ரொம்ப வெயிலும் கிடையாது, ரொம்ப தண்ணி சில்லும் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. வெயிலும் கரெக்டாக இருந்துச்சு, தண்ணியோட சில்னஸும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா பசங்களுமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. மித்துல் வந்து தண்ணிக்குள்ளே போகிறது, திருப்பி வந்து மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருந்தது. கிட்ஸ் டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன், பீச் டாய்ஸ் எல்லாமே. அவன் கொஞ்சம் நேரம் திருப்பி அந்த மண்ணிலலாம் விளையாண்டுருந்தான். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டென்ட்டுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு அப்படியே அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, பீச்சில் வந்து இந்த மாதிரி மண்ணெல்லாம் வீடெல்லாம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களோட சேர்ந்து தண்ணிக்குள்ளேருந்து வந்து மண்ணில் வச்சு பிரிட்ஜு கட்டுறது, வீடு கட்டுறதுன்னு வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம்.
அப்புறம் ஒரு 5:30 6 ஆகிடுச்சு. சரின்னு டென்ட் எல்லாமே பிரித்து குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ்லாம் வந்து மாற்றி வீட்டிட்டு, ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் பேடு, கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் தனியாக இருக்குது. அதில் இதெல்லாம் போய் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ ஸ்ப்ளாஷ் பேடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி கிட்ஸ் ஏரியாவுக்கு வந்து போயிட்டாங்க. மித்துல் இங்கேயுமே வந்து செம்ம ஆட்டோங்க. அவன் இது நடுவில் தூங்கி வர எழுந்திரிச்சிட்டான். தண்ணியில் விளையாண்டுட்டு மண்ணிலலாம் விளையாண்டுட்டு. ஸோ கிட்ஸ் ப்ளே ஏரியாவுமே நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. அங்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பார்க் இருந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன். ஸோ அது போக பார்த்திங்கன்னா இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. டாய்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ரூம் எல்லாமே இருக்குது. நம்ம தண்ணியில் விளையாண்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கூட அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டாய்லெட் நீட்டாக இல்லை, அது மட்டும்தான். மற்றபடி பார்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக சூப்பராகவே இருந்துச்சு. ஃப்ரீ பார்க்கிங் வேறு. நமக்கு ஒரு ஹோல் டே வந்து நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான பீச்னே சொல்லலாம். அதுவும் மிஸ்ஸஸ் ஆகாலே இருக்குது. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பீச் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த செரி பிக்கிங் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து இந்த பீச் டீட்டெயில்ஸ் ரெண்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது சம்மரில் கிடைக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வின்டரில் நம்ம எங்கேயுமே வெளியில் போகவே முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற டைமாக என்னென்னலாம் புதுசாக பார்க்க முடியும், என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு தேடி நாங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனி ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்துடும். ஸோ நாளைக்கு என்ன நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் இப்போ இருக்கிற இந்த நொடியை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாமே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் கொடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.